கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலும் நாங்கள் விதைப்பு தொடர்பாக தியானிக்க போகிறோம். ஷோயிங் என்ற அந்த விதைப்பு தொடர்பாகவே நாங்கள் இந்த தியானத்தை தியானிக்க போகிறோம். இதனால் பார்க்கும்போது நான் விதைக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் நாங்கள் தியானிக்க வேண்டியிருக்கிறது. விதைக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? விதைக்க புறப்படுகிற ஒருவன் எப்பொழுதும் விதைக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரசங்கி 11வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லப்படுது. அதாவது ஒரு விதைக்கிறதுக்கு புறப்படுகிற ஒரு மனுஷன், ஐயோ காற்றடிக்குது, இந்த காற்றுக்கு நான் விதைத்தா விதை ஒரு பக்கம் போயிடுமா அல்லது எல்லா இடமும் பரவலா படுமா என்று யோசனை உள்ளவன், அதாவது காற்றை பார்த்து கொண்டு இருக்கிறவன் ஒரு நாளுமே விதைப்புக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லுவோம். அதே வேளையில மேகங்களை பார்த்து மழை வருமான்ற அஞ்சத்தில் இருக்கிற ஒருவனும் அறுப்புக்கும் ஏற்றப்படையவன் அல்ல என்று தான் வேதங்களுக்கு சொல்லுகிறது. யார் அந்த காற்றை பார்த்துட்டு இந்த காற்றுக்கு விதைக்க முடியாதுன்னு சொல்லுகிறவன் யார் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறபடி பாப்பமா இருந்தார். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்திலே அங்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்ப பார்க்கிறேன், சோம்பேறியை பார்த்தீங்கன்னா அவன் ஐயோ குளிருது, இந்த அதிகாலையில குளிர்ல நம்ம எப்படி உலகுறது என்று சொல்லி அவன் உளமாட்டான். அதாவது அவன் நிலத்தை பண்படுத்துகிறதுக்கு தகுதி இல்லாதவன் யார் என்று பார்த்தீங்கன்னா சோம்பேறி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோம்பேறிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறதுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல. அவங்க 13ஆம் வசனம் சொல்லுகிற அதே அதிகாரத்திலே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி. அப்ப பாருங்க, தூக்கத்தை விரும்புகிறவன் ஐயோ குளிருது, இந்த குளிரில் அப்படி வேலை செய்யறதுன்னு தான் யோசிப்பான். ஏண்டா அவனுடைய சோம்பேறித்தனத்தினால அவனால விதைக்கிறவனாக அவன் புறப்பட முடியாது. அதே 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல தெளிவாக 4வது வசனம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பான கையோ செல்வத்தை உண்டாக்கும். அப்ப பாருங்க, சோம்பேறியனுடைய கையால வேலை செய்கிற எந்த வேலையும் அவனால் என்ன செய்ய முடியாதாம், அவன் ஏழையாவான், அவனால இந்த பயனை பெற முடியாது, அவன் சோம்பேறி. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அவருடைய ராஜ்யத்துக்காக விதைக்க புறப்படுகிற நம்ம எப்போதுமே சோம்பேறியா இருக்க முடியாது. எப்படி இருக்கணும்? நாங்க சுறுசுறுப்பாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்ம சுறுசுறுப்பாய் இருக்கும் பொழுது 24வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவன்றைக்கு நீங்களும் நானும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம விரும்பினதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எதிர்பார்க்கிற அறுவடையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்னா, விதைக்க புறப்படுகிற நம்ம ஒரு சுறுசுறுப்பானவர்களாக, உற்சாகமானவர்களாக, எதையும் செய்யறதுக்கு ஏற்புடையவர்களாக நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. மாறாக சோம்பேறித்தனமா ஒவ்வொரு கதையை சொல்லிக்கொண்டு குளிருது, காற்றடிக்குது, மேகமா இருக்கு என்று நம் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களா இருப்போமா இருந்தா நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை விதைக்க முடியாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்லி விட்டு கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமா சுறுசுறுப்பாய் உழைக்கிறதுக்காக விதைக்கிறதுக்காக முற்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you all.